வணக்கம். மே 6ஆம் தேதிக்கான ரொம்பவே துல்லியமான ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடக்க போகுதுன்னு சும்மா கெஸ் பண்ணாம உறுதியான டேட்டா அடிப்படையில நாம பார்க்க போறோம். டேட்டாவை நம்புற மார்க்கெட் மூமெண்ட்டை கரெக்டா கணிக்க நினைக்கிற உங்களுக்கான ஸ்பெஷல் விளக்க பதிவே இது. சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? டேட்டாக்குள்ள போறதுக்கு முன்னாடி ட்ரேடிங்கோட ஒரு கோல்டன் ரூலை நாம எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர் பண்ண ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த டிஸ்க்ளைமர் ஏதோ சலிப்பை ஏற்படுத்துற சட்ட விதிமுறைன்னு நினைக்காதீங்க. இது ஒரு ஸ்மார்ட்டான ட்ரேடரோட அடிப்படை மைண்ட் செட். இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ற எல்லாமே 100% எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். மார்க்கெட்டை பத்தி கத்துக்கிறது தான் நம்மளோட முதல் நோக்கம், சரியா? ஓகே, இப்ப நேரடியா விஷயத்துக்கு வருவோம். காலையில மார்க்கெட் ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ட்ரேடர் மனசுலயும் ஓடுற மிகப்பெரிய கேள்வி இதுதானே. இன்னைக்கு, அதாவது மே 6, நிஃப்டி மார்க்கெட்ல என்னதான் நடக்க போகுது? புல்ஸ் கண்ட்ரோல் எடுப்பாங்களா இல்ல பியர்ஸ் டாமினேட் பண்ணுவாங்களா? இந்த மாபெரும் கேள்விக்கான பதில நேற்றைய டேட்டாவையும் லாஜிக்கலான மார்க்கெட் மூவ்மெண்ட்டையும் வச்சு நாம டீகோட் பண்ண போறோம். முதல்ல நேற்றைய மார்க்கெட் க்ளோசிங் நம்பர்ஸை கொஞ்சம் கவனிங்க. நிஃப்டி ஸ்பாட் 24,106ல முடிஞ்சிருக்கு. அதே சமயம் நிஃப்டி ஃபியூச்சர் 24,032ல முடிஞ்சிருக்கு. இந்த ரெண்டு பேசிக் நம்பர்ஸ் தான் இன்னைக்கான நம்ம ஒட்டுமொத்த ஸ்ட்ராட்டஜிக்குமே பேஸ்மெண்ட். இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தான் மார்க்கெட்டோட அடுத்த மூவை என்னவா இருக்கும்னு நமக்கு தெளிவா காட்ட போகுது. இப்ப இதுல ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா? இந்த 73 அப்படிங்கிற நம்பர் தான். நீங்க நிஃப்டி ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசத்தை கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா நமக்கு கரெக்டா 73 பாயிண்ட்ஸ் பிரீமியமா கிடைச்சிருக்கு. மார்க்கெட்டோட தற்போதைய சென்டிமெண்ட்டை காட்டுற ரொம்ப ரொம்ப முக்கியமான இண்டிகேட்டர் இது. நாம பார்த்த இந்த க்ளோசிங் நம்பர்ஸ்ல இருந்து நேரடியா கிடைச்ச இந்த 73 பாயிண்ட்ஸ் மார்க்கெட்டோட மொமெண்டம் எப்படி இருக்க போது நமக்கு ஒரு பெரிய க்ளூ கொடுக்குது. இது ரொம்ப பிரமாதமா நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கான ட்ரேடிங் பிட்ச் எப்படி இருக்க போகுது, அதோட பவுண்டரிஸ் என்ன அப்படிங்கறத ரொம்ப கிளியரா டிஃபைன் பண்ணுது. மேல ரெசிஸ்டன்ஸ் லெவல் 24,254ல இருக்கு. அதே மாதிரி கீழே சப்போர்ட் லெவல் 23,811ல இருக்கு. ஒரு ட்ரேடரா இன்னைக்கு நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னா, மார்க்கெட் இந்த ரெண்டு எல்லைகளுக்குள்ள எப்படி டிராவல் பண்ணுதுன்னு ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்றது தான். இதுதான் இன்னைக்கான நம்ம சேஃப் ட்ரேடிங் ஜோன். சரி, இந்த டேட்டாவெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பிளானை எப்படி பில்ட் பண்றதுன்னு பார்ப்போம். நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்த ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி இதுதான். ஸ்டெப் 1, மே 12 எக்ஸ்பைரிக்கான அட்தி மணி, அதாவது ஏடிஎம் ஸ்ட்ரைக் விலைகளான 24,000 அப்புறம் 24,050 செலக்ட் பண்ணிக்கங்க. ஸ்டெப் 2, மார்க்கெட் மேல போகுதா இல்ல கீழே வருதாங்கிற அந்த மொமெண்டத்தை உன்னிப்பா கவனிங்க. ஸ்டெப் 3, ஒருவேளை மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா இந்த ஸ்ட்ரைக்ல இருக்கிற கால் அல்லது புட் ஆப்ஷன்ஸ் 73ல இருந்து 221 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கு பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு. மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நாம இந்த டார்கெட்டை அப்ரோச் பண்ணோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வருவோம். கேபிட்டல் ப்ரொடெக்ஷன். நீங்க எந்த டைரக்ஷன்ல ட்ரேட் பண்ணாலும் சரி, மார்க்கெட் உங்களுக்கு எவ்வளவு ஃபேவரா தெரிஞ்சாலும் சரி, குறைந்தது 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா மெயின்டைன் பண்ணியே ஆகணும். நாம எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த 73ல இருந்து 221 பாயிண்ட்ஸ் டார்கெட்டை அடிக்க நினைக்கும் போது இந்த 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ஒரு பக்காவான ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. நஷ்டத்தை கட் பண்றது தான் ஒரு சக்சஸ்ஃபுல் ட்ரேடரோட முதல் வேலையா இருக்கணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஃபைனலா நான் உங்ககிட்ட கேட்க நினைக்கிற சவாலான கேள்வி இதுதான். இன்னைக்கு நடக்க போற மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸை ஃபேஸ் பண்ண நீங்க தயாரா இருக்கீங்களா? நாம இப்போ டீப்பா அனலைஸ் பண்ண இந்த டேட்டா, பிரீமியம் பாயிண்ட்ஸ், அப்புறம் அந்த பவுண்டரிஸ், இதையெல்லாம் லாஜிக்கலா யூஸ் பண்ணி இன்னைக்கு மார்க்கெட்டை ரொம்ப ஸ்மார்ட்டா ஹேண்டில் பண்ணுங்க. எமோஷன்ஸை ஓரமா வச்சுட்டு பொறுமையா டேட்டாவை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த அனாலிசிஸ் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். சிறப்பா கத்துக்கோங்க, ஸ்மார்ட்டா ட்ரேட் பண்ணுங்க.